ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூ எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பூ கட்டுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். பழகிட்டோம் அப்படின்னா நான் பூ கட்ட ஆரம்பித்தோடனே எங்கள் பாப்பா பாதி பூ அள்ளிட்டாங்க. திரும்ப அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு நான் கட்ட ஆரம்பித்தேன். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் தெரிஞ்சிருக்காது. அவங்ககிட்டருந்து பூவை வாங்கி நான் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், மேலே 2 பூ எடுத்து வைக்கணும், கீழே 2 பூ எடுத்து வைக்கணும். ஏன் நம்ம 2 பூ எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நெருக்கமாக வரும், பார்க்க அழகாகவும். அடுத்ததாக கீழே ஒரு சுற்றணும். பாருங்கள், இந்த மாதிரி லேசாக விளக்கிட்டு கீழே ஒரு சுற்றிட்டு கட்டை விரல்கிட்ட நம்ம இப்படி ஒரு உருட்டுனா உருட்டி வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப அதே கட்டை விரல்கிட்ட லைட்டாக நகட்டணும் அப்படின்னா நாட்டிட்டு இந்த மாதிரி மேலே போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி பூ கட்டுறது. திரும்ப அதே மாதிரி நம்ம பண்ணணும். மேலே 2 பூ வைக்கணும், கீழே 2 பூ வைக்கணும், கீழே சுற்றணும், மேலே 2 விரல்கிட்டையும் எடுத்து மேலே ஒரு சுற்று தான் எடுக்கணும். ஒரு சுற்று எடுக்கையில் நமக்கு நூல் அதிகமாக வேஸ்ட்டும் ஆகாது, ஈஸியாகவும் இருக்கும். 2 சுற்று சுற்றணும் அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று 2 சுற்றி போட்டு எடுக்கையில் நமக்கு நூல் நிறைய எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஒரு சுற்றுக்கு 2 சுற்றுக்கு இதுதான் வித்தியாசம். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம மறுபடியும் வச்சு கட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம பூ கட்டையில் எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடாது, கொஞ்சம் நெருக்கம் இல்லாமல் தான் வரும். அடுத்து கட்டை விரல்கிட்ட நம்ம லைட்டாக உருட்டி வச்சு சேர்த்து வச்சு கெட்டையில் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு உருட்டி கட்ட தெரியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லைட்டாக அந்த நம்ம பூ ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சு கெட்டியிருக்கோம் தெரியுமா, அதுக்கு பக்கத்தில் கிட்ட அது ஒட்டி வச்சு நம்ம மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு சுற்றி மேலே முடிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு நெருக்கமாக நல்லா சூப்பராக வரும். இதே இது உருட்டணும் அப்படின்னா அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உருட்டி கட்டுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பூ கட்ட கற்றுக்கிட்டது எங்கள் அப்பா கிட்ட தான். அப்போ அவங்க எனக்கு மல்லிகைப்பூவில் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு எல்லா பூவுமே கட்டுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. பாருங்கள், நம்ம கெட்ட நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் கடகடன்னு. அடிக்கடி என் கை வீடியோ விட்டு அங்கிட்டு போயிடும். ஏன் அப்படின்னா பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு கெட்டியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கெட்டையில் எல்லோரும் அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க, சரி நம்ம கெட்டவே தெரிலையே அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நம்ம மெதுவாக பொறுமையாக வீட்டில் டைம் கிடைக்கிறப்போ உட்காந்து கெட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈஸியாகவே கெட்டிடலாம். நான் முத கெட்டி பழகினேன். நான் கெட்ட சொல்லி கொடுத்தது எனக்கு மல்லிகைப்பூவில் நான் பழகினது. அதுக்கப்புறம் நல்லா உருட்டி கெட்டணும், நெருக்க கெட்டணும், அதெல்லாம் பழகினது பிச்சிப்பூவில் தான். அது மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு பிச்சிப்பூவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது கொஞ்சம் காம்பு நமக்கு நீளமாக இருக்கும் மல்லிகைப்பூவை விட. அது ஈஸியாகவும் இருக்கும், கைக்குள்ளே அடக்கமாகவும். நமக்கு ஃபஸ்ட்டு பூக்கட்டையில் ஐயோ பூவை நசுக்கிறோமோ அப்படின்லாம் தோணும். ஆனால் நம்ம பிச்சி பூவை கெட்டையில் நமக்கு கொஞ்சம் கேப்பு கிடைக்கும். மல்லிகைப்பூனா நசுக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா அது குண்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் நீங்களும் கெட்டி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா. பூ கட்டுறது ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாதுங்க, அதுவும் பெரிய விஷயந்தான். நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம அதில் கூட அதை நம்ம தொழில் பண்ணலாம். ஆனால் ஒரு விசேஷ டயத்தில் நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கொடுத்து கெட்டுறதை விட, ஏன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கும், நம்மளே உட்காந்து கெட்டணும் அப்படின்னா நமக்கு மனசு திருப்தியாகவும் இருக்கும், பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். பாருங்கள், கடைசியாக கெட்டி முடித்தோன்னா இதோட அவுட்ஃபிட் இந்த மாதிரி தான் இருந்தது. லாஸ்ட்டாக பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி பூ கெட்டி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். டாட்டா.